ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் கப் கேக்ஸோட ஃப்ராஸ்டிங் பற்றி நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிப்ஸும் நான் சொல்கிறேன். அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வெறும் கப் கேக்ஸ் லைனர் மட்டும் வச்சு எப்படி ஈஸியாக கப் கேக் பண்ணுறது அப்படின்னு போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, பீட்டரே இல்லாமல் கூட ஈஸியாக நீங்கள் அந்த ப்ளம் கப் கேக்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். அதில் வெறும் லைனர் மட்டும் வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறது நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கப் கேக் நம்ம ஃப்ராஸ்டிங் க்ரீம் நான் எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கப் க்ரீம் எடுத்திருக்கேங்க. இந்த க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஃப்ளஃபியாக நல்லா வச்சு கொஞ்சம் செரி வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா இதில் சாண்டில் கலர் மாதிரி பேபியோட ட்ரெஸ் இருந்துச்சு. இது பேபியோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இந்த கப் கேக்ஸ் ரெடி பண்ணது தான். இதில் அந்த பேபியோட ட்ரெஸ்ஸும் அனுப்பியிருந்தாங்க. இந்த கலரில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சாண்டில் கலர் மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லோ கலர் இருக்குது இல்லைங்களா, மேஜிக் கலர்ஸோட எக் எல்லோ கலர்ஸ் எடுத்து அதில் ஒரு 2 ட்ராப் விட்டு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு இதில் எத்தனை கப் கேக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் கப் கேக் வீடியோ போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள். அதில் நான் ஒரு 14 கப் கேக்ஸ் நான் பண்ணியிருப்பேங்க. ஆனால் எனக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 20 கப் கேக்ஸ் கிட்டே வந்துச்சுங்க. 3/4 கப் மெஷர்மெண்ட் வச்சு நான் பண்ணதில் 20 கப் கேக்ஸ் வந்துச்சுங்க. இந்த லைனர்லேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் பேட்டர் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அது நல்லா பொங்கி உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் எப்போவுமே பேட்டர் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 3/4 அளவுக்கு தாங்க ஊற்றணும். ஒரு பங்கில் 3/4 தான் நீங்கள் பேட்டர் அதில் ஊற்றி வைக்கணும். அப்போ தான் அது பொங்கி வரதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வச்சு மேலே ஒரு செரி வச்சு கேட்டாங்க. அதனால் நான் இந்த மாதிரி ஃப்ராஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு க்ரீம் வச்சு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மேலே வச்சு கொடுங்க. இல்லை வெறும் கப் கேக் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோக்கு கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி க்ரீம் வச்சா இது எவ்வளோக்கு கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் க்ரீம் வச்சிங்க அப்படின்னா இது ஒரு 30 to 35 40 இது ப்ளம் கேக்ஸ் இல்லைங்களா. இப்போ இதில் உள்ள நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்க்கும் அதிகம். இப்போ நார்மல் கப் கேக்னால் அதில் பட்டர் போட்டும் பண்ணலாம், இல்லை நார்மல் நீங்கள் வெண்ணிலா பேட்டர் கூட நீங்கள் ஊற்றி கப் கேக்ஸ் பண்ணலாம். நார்மல் கப் கேக்ஸ்னால் நீங்கள் ஒரு 25 to 30 கொடுங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் 40 ருபீஸ் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஒரு லைனர் மட்டும் நான் எடுத்துட்டேங்க. அடியில் வச்சுருந்தேன் அந்த லைனர்ஸ் எல்லாமே நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சு நான் பேக் பண்ணேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த லைனர் மட்டும் நான் எடுத்துடுறேன். அது எந்த டேமேஜுமே ஆகலை. பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு நீட்டாகவே வந்திருக்குங்க. எதுவுமே ஸ்பாயில் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க அந்த 14 கப் கேக்ஸில். மற்ற எல்லாமே எனக்கு நீட்டாக தாங்க வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கப் கேக்ஸ் மோல்டு இல்லை அப்படின்னா அவசரமாக உங்களுக்கு கப் கேக் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த கப் கேக் மோல்டு இல்லைன்றதுக்காக நீங்கள் அந்த ஆர்டர் எடுக்காமலாம் விட்டுறாதீங்க. தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதாவது லைனர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதில் அடியில் கொஞ்சம் லைனர் கொஞ்சம் சேர்த்தே இப்போ ஒரு கப் கேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 லைனர் கிட்ட சேர்த்து வச்சு பேக் பண்ணுங்கள். பேட்டரை ஊற்றுங்க, ஒன்றுமே ஆகாதுங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கூட நான் இதிலே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கப் கேக் பேட்டர் கலைஞ்சு போகாது. அந்த வெயிட் தாங்காமல் வெறும் ஒரே ஒரு லைனர் வச்சு நம்ம ஊற்றினோம் அப்படின்னா வெயிட் தாங்காமல் அந்த லைனர் நிற்காதுங்க, ஸ்டிஃபாக இருக்காது. நீங்கள் பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வராதுங்க நம்மளுக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீம் வச்சது இது ப்ளம் கேக்குன்றதுனால நான் 40 ருபீஸ்க்கு கொடுத்தேங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா இது 560 ருபீஸ்க்கு நான் கொடுத்தேன். மேலே செடி வச்சு கொடுத்தேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரேட்டுக்கு கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெறும் நார்மல் கப் கேக்னால் 25 to 20 ருபீஸ் இல்லை 25 ருபீஸ் கொடுக்கலாம். நார்மல் கப் கேக்கில் க்ரீம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 30 ருபீஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ளம் கேக்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா 35 to 40 கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி கொடுக்கணும், உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் கொடுக்குறாங்க அதையுமே விசாரிச்சுட்டு எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இப்போ அவங்க ஆர்டர் கொஞ்சம் நிறைய கப் கேக்ஸ்லாம் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, அடுத்தடுத்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட நீங்கள் கொடுங்க, தப்பு இல்லைங்க. உங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து டீ கப்பில் வந்து பேக் பண்ணலாமா சில பேர் கேட்குறீங்க. இல்லைங்க வேணாம், எனக்கு கேட்டால் நான் வேணான்னு தாங்க சொல்வேன். டீ கப் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நீங்கள் அந்த ஹீட்டில் அனலில் வந்து டீ கப்பில் லைனரில் அதாவது பேட்டர் வச்சு ஊற்றி உள்ளே வச்சு பேக் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ரியாக்ட் ஆகுங்க, கெமிக்கல் ரியாக்ட் ஆகுங்க. ஏன்னா அதில் சூடாக டீயை வந்து குடிக்க வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்க அந்த கெமிக்கல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அனலில் ஹீட்டில் வைக்கும்போது அது ரியாக்ட் ஆகும். ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அதை விட ஈஸி தானேங்க இது. கொஞ்சம் லைனர் மட்டும் அடியில் கொஞ்சம் சேர்த்து வச்சு இதில் வந்து நீங்கள் பேக் பண்ணுங்களேன். அதை விட ஈஸி ஒர்க் தான் இது. நான் சொல்கிறது வந்து மோல்டு இல்லாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கப் கேக்ஸ் ஆர்டர் அதிகமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கப் கேக் மோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. அது தாங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதும் பார்த்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரையும் டாட்டா பாய், தேங்க்யூ.